வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ டைட்டானியம் புல்லட் சீரிஸ் டியூட்டர். டைனேட்டினுடைய டைட்டானியம் புல்லட் சீரிஸ் டியூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு சப்வூஃபர் மானோ போர்டை பற்றிய ட்ரைவ் எப்படி இருக்கும், பஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறாங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு சப்போர்ட் அவுட்புட் கேட்கணும் அப்படின்னா அந்த போர்டு நல்ல பெஸ்ட்டு சாய்ஸ். அந்த போர்ட்லேயே உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல், சப்போர்ட வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அந்த போர்டில் சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அதுலேயே இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டி, 100 வாட்ஸ் பவர், கேன் ஏபிள் டு ட்ரைவ். ஒரு 8 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு ஒரு சப்பை ட்ரைவ் பண்ணும். ஓகேங்களா? அந்த வீடியோ அவசியம் பாருங்கள். இப்போது பார்க்குறேன் இல்லையா, இந்த டைட்டானியம் BTT 858 அப்படிங்கிற மாடல் ஒரு 15 days பிஃபோர் இந்த மாடல் வந்திருந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட். அப்புறம் இடையில யாரோ கேட்டவங்களுக்கு யாருக்குமே இது கொடுக்க முடியல. இன்றைக்கி தான் அந்த மாடல் மறுபடி வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஒரு அன்பாக்சிங். இதனுடைய இம்பிடன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸ். பொதுவாக டியூட்டர் எல்லாமே 8 ohms இம்பிடன்ஸ் இருக்கும். இதனுடைய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு கேட்டால் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், 858 அப்படிங்கிற மாடல். அந்த மாடல் ஓகே, கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் அதனுடைய டீட்டெயில்ஸு. இது கம்பெனியினுடைய கேட்லாக், நான் சொல்லலை, இது கம்பெனியோடைய கேட்லாக். இந்த கேட்லாகில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டைனிட்டி இம்போர்ட்டட் ஒன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டைனிட்டியில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர், வூஃபர், மிட் ரேஞ்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு எது அசம்பிள் பண்ணுறதுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். பொதுவாக ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபயர்னுடைய ஃபஸ்ட்டு செலக்ஷன் சாய்ஸாக இருக்கணும். நம்ம பவர் பேக் என்ன பண்ணுறோம், இல்லை என்ன பவர் ட்ரைவ் ஆம்பிளிஃபயர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. என்ன யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு அவுட்புட் வரக்கூடிய இதுதான் லோடு. டோட்டல் ஆம்பிளிஃபயருடைய அவுட்புட் லோடே இது தான் டியூட்டர். இந்த டியூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் அது கர்நாடிக் மியூசிக் லவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் லவர்ஸாக இருந்தாலும் அவங்க விரும்புகிறதெல்லாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸ் ஹெச்அப், ஹை ஃப்ரீக்வன்சி, நல்ல ஷார்ப்பாக வரக்கூடிய ஆடியோ. ஓகே, அதில் பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எது அப்படி டாப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பியானோ டாப். நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் வயலின், அடுத்தது ஃப்ளூட், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே. ஓகே, அப்போது ஒரு பியானோனுடைய அவுட்புட் ஆகட்டும், வயலினுடைய ஷார்ப்னஸ் அவுட்புட் ஆகட்டும், ஃப்ளூட்னுடைய அவுட்புட் ஆகட்டும், எல்லாத்துக்கு மேலே லேடி வாய்ஸ், ஷார்ப்பாக லேடி வாய்ஸ், இதெல்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வரணும் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டியூட்டர் வேணும். அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த டைட்டானியம் புல்லட் டியூட்டர். ஸோ நீ பவர் எடுத்துட்டிங்கன்னா 25 watts to 50 watts RMS. வெயிட் எடுத்துட்டிங்கன்னா 660 கிராம் இருக்கும், கிட்டத்தட்ட 1/2 kg மேலே இருக்கும். டயஃப்ராம் எதில் டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா டைட்டானியம் அப்படிங்கிறத டயஃப்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் காயில் அப்படின்னா 25.4 mm இருக்கும். ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், 1.5 கிலோ ஆரம்பித்து அப் டு லாஸ்ட் 20,000 வரைக்கும் இதில் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். அப்புறம் டைமென்ஷன், மேக்னட் சைஸ், சென்சிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 99 டெசிபல். எந்த ஒரு அவுட்புட் ஆடியோ அவுட்புட்லேயும் இந்த அளவுக்கு வராது. எதில் வரும், இந்த டியூட்டரில் மட்டும்தான் வரும். 3 மாடல் இருக்குது டைனிட்டியில். BTT 858 ஒன்று, இன்னொன்று டியூம் டியூட்டர், இன்னொன்று TT 857. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அதனுடையது. பாருங்கள், இப்போது பார்க்கலாம். லைக் திஸ் பாருங்கள், நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போது இதுதான் பாக்ஸ் பார்க்குறதுக்கு பேக்கிங் இருக்குது. இதில் உங்களுக்கு இது மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் வேணும் இல்லையா, எல்லோரும் கேட்குறாங்க, ப்ரைஸ் சொல்லலையா. ப்ரைஸ் தான் இது கிட்டத்தட்ட 1000 rupees வரும். ஒரு பீஸ் 1000 rupees வரும்.
இன்க்ளூடிங் கொரியரோடு வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 650 கிராம் இருக்குது இல்லையா? அதனால் இதனுடைய ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த டியூட்டருடைய பாசிட்டிவ் எண்டில் ஒரு 3.3 அல்லது 4.7 100 வோல்ட் அல்லது 63 வோல்ட் பைபோலார் நான்போலார் கெப்பாசிட்டர் இதில் ஆட் பண்ணியே உங்களுக்கு வரும். சரி, இது பாக்ஸு பார்த்தோம். ஜஸ்ட் இப்போது ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இதுதான் அந்த டியூட்டர். நல்ல சில்வர் கோட்டட் பக்காவாக இருக்கும். இதுதான் இந்த பாருங்கள், இது ஒயிட்டில் இருக்குது. இதில் டைனிட்டிங்கிற எம்பளம் பிரிண்ட் ஆகிருக்கு. டைட்டானியம் சூப்பர் புல்லட் டியூட்டர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு இதில் பாருங்கள், 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ், மேக்ஸிமம் பவர் 100 வாட்ஸ். நிச்சயமாக நல்ல பவர் பக்காவாக இருக்கும். ஓகே, இது 8 ohms. இந்த டைனிட்டில் இந்த மாடலில் மட்டும் 8 ohms. இதில் எம்பளம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இதில் இந்த கெப்பாசிட்டர் நான்போலார் கெப்பாசிட்டர் ஒன்று இதில் ஆட் பண்ணியிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஒரு பவர் ஆம்ப் இருக்குது. அந்த பவர் ஆம்ப் மூலிமா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் ஒரு 2 டெர்மினல் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்படி இருக்குது. இப்போது ஒரு அந்த ஒயர் கொஞ்சம் பாருங்கள், இது இருக்குது. நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் அவுட்புட், பக்கா அவுட்புட் வரக்கூடிய ஒரு டியூட்டர். இந்த டியூட்டர் தேவைப்படும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.